நமஸ்காரம். ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக. இன்றைக்கி நம்ம அகத்தியர் வழிபாடுன்ற புக்கிலேருந்து மக்கள் தொகை அதிகரிப்பு அப்படின்ற தலைப்பு கீழே ஐயன் அகத்தியன் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியை அனுராதா அப்படின்ற மேம் கேட்டிருக்காங்க. கஜராஜ சுவாமிகள் கடவுள் மனிதர்களை படைத்தார் என்றால் மக்கள் தொகை அதிகரிப்பை எப்படி விளக்குவது? இதை கஜராஜ சுவாமிகள் அவங்களோட அப்பா அவங்க ஐயா கிட்ட கேட்குறாங்க. என் தந்தையே, மகாமுனியே, இந்த கேள்வியை உங்கள் காலடியில் வைக்கிறேன். இந்த விவகாரம் குறித்து எங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அகத்திய முனிவர் நம்ம குருநாதர் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். மகளே, இதை பற்றி உன்னிடம் கேட்ட மற்றவர்கள் சார்பாக நீ என்னிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தாய். உங்களுக்கு இங்கே ஒரு குழப்பம். மற்ற ஆன்மாக்கள் காணாமல் போவதையும் மனித ஆன்மாக்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதையும் இணைக்க முயற்சிக்கிறீர்கள். புள்ளியியல் என்ற கருத்தாக்கத்தில் இருந்து பிரச்சனை உருவானது போல் தெரிகிறது. உங்கள் நம்பிக்கை என்னவென்றால், பூமியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆன்மாக்கள் உருவாக்கப்பட்டிருந்தால் முக்தி அடைந்தவர்களை தவிர்த்து கணித ரீதியாக மொத்த ஆத்மாக்களின் எண்ணிக்கை நிலையானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இருப்பினும் இந்த நம்பிக்கை தவறானது. கடவுளின் படைப்புக்கு புள்ளி விவரங்களை பயன்படுத்த முடியாது. பரபிரம்மம் எனப்படும் உன்னத உணர்வின் விரிவாக்கத்தின் விளைவுதான் ஆன்மாக்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு முன்பே தெரிவித்துள்ளோம். இந்த விஷயத்தில் அறிவியலின் அளவீடுகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்த முடியாது. இது எளிமையானது. தற்போதைய அறிவியலால் எல்லையற்ற அனைத்தையும் வியாபித்திருக்கும் தெய்வீக ஆற்றலை அளவிடவோ பார்க்கவோ முடியவில்லை. விஞ்ஞானம் என்பது பொருள் மற்றும் ஆற்றலை கொண்ட விஷயங்களை அளவிடுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மட்டுமே. ஆன்மீகம் விஞ்ஞான அறிவின் எல்லைகளை மீறுகிறது. ஒரு விளக்கமாக, விஞ்ஞான மொழியால் பிரபஞ்சத்தின் அளவை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் ஆன்மீக மொழி மாயா என்ற சொல்லை பயன்படுத்துகிறது. இதன் விளைவாக பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மாக்களின் அளவை கண்டறிய கணித கணக்கீடு எதுவும் இல்லை. இதுதான் நடக்கும். எப்பொழுதும் விரிவடைந்து கொண்டிருக்கும் பரபிரம்மம் ஆத்மா எனப்படும் ஒரு மிக உயர்ந்த நுட்பமான ஆற்றலை வெளியிடுகின்றது. தனிப்பட்ட ஆத்மா ஜீவாத்மன் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய ஆத்மா உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களிலும் காணப்படுகிறது. இதைதான் சில கவிதை மொழிகள் கல்லிலும் முள்ளிலும் மண்ணிலும் எண்ணிலும் மறைந்திருக்கும் கடவுள் என்று விவரிக்கின்றன. ஜீவாத்மனாக காணப்படுகிற கடவுள் உயிருள்ள அல்லது உயிரற்ற எல்லாவற்றிலும் உள்ளது என்பதே இதன் பொருள். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறோம். இந்த சூழ்நிலையில் கடவுள் என்ற சொல் பரமாத்மாவிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆத்மாவின் அழகையும் குறிக்கிறது. லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் பரபிரம்மனிடமிருந்து அல்லது பரமாத்மாவிடமிருந்து தொடர்ந்து விடுவிக்கப்பட்டு இன்னும் சரீரம் அல்லது உடலை பெறுவதற்கு காத்திருக்கிறார்கள் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இந்த கருத்தை நீங்கள் ஒரு மேகத்துடன் ஒப்பிடலாம். ஒரு மேகத்திலிருந்து எப்பொழுது அல்லது எவ்வளவு மழை பெய்யும் என்பதை உங்களால் கணிக்க முடியாது. மழை துளிகள் பூமிக்கு வெளியேயும் விழலாம். எனவே இந்த கிரகத்தில் உள்ள ஜீவாத்மாக்களின் எண்ணிக்கை ஆத்மா மனித உடல்களின் வடிவத்தை எடுக்கும் ஒரே கிரகமாக இருக்காது. பிரபஞ்ச உருவாக்கத்தில் ஆத்மாவின் தூய்மையான வடிவம் அல்லது அசல் ஆத்மா மனித உடலுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் பல்வேறு உடல்களை பெறலாம். ஆத்மன் சுழற்சி மாற்றங்களுக்கு உட்படுத்துவதும் சாத்தியமாகும். புராணங்களின்படி கடவுள்கள் மற்றும் அசுரர்கள் இருவரும் தங்கள் அசல் நிலைக்கு திரும்புவதற்காக முன்பு மனித வடிவத்தில் பூமியில் பிறந்ததாக அறியப்படுகிறது. இந்த கருத்து பல அவதாரங்களின் இருப்பை விளக்குகிறது. அவர்கள் வழக்கமான மனிதர்களாக வாழ்ந்து தங்கள் கடமைகளை நிறைவேற்றிய பிறகு தங்கள் உண்மையான வடிவத்திற்கு திரும்பியுள்ளனர். கூடுதலாக
ஒரு தெய்வீக உடல் தண்டிக்கப்படும் மற்றும் ஒரு விலங்காக மறுபிறவிக்கு கட்டாயப்படுத்தப்படும் புராண கதைகள் உள்ளன. உருமாற்றம் அடைந்து கல்லாக மாறிய அகல்யாவின் கதை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இதன் விளைவாக மனித ஆத்மா ஒரு கல், விலங்கு, தாவரம், ஆவி அல்லது கடவுள் போன்ற பல்வேறு வடிவங்களை எடுக்கும் திறனை கொண்டுள்ளது. அதில் எந்த தத்வா ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை பொறுத்தது. தத்வா என்றால் உள்ளார்ந்த இயல்பு. எனவே கர்ம பலனை பொறுத்து மனித உடல் வெவ்வேறு அவதாரங்களில் முடிவடைகிறது. நான் இதுவரை சொன்னது கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஏனென்றால் இன்றைய மனித மனதில் நிலைத்திருக்கும் அறிவியலின் அடிப்படையில் படைப்பு மற்றும் மரணத்தின் செயல்பாட்டை புரிந்து கொள்வது கடினம். எனவே தேவையானது அறிவியல் சான்றுகள் அல்ல, மாறாக ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் நம்பிக்கை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், புள்ளியியல் சமன்பாடுகள் மூலம் ஆத்மாக்களின் இருப்பு மற்றும் இல்லாமையை தீர்மானிக்க முடியாது என்று நாம் கூறலாம். இதற்கு அனுராதா அவங்க அகத்தியர் ஐயா கிட்ட கேட்குறாங்க. பரிணாமம் முற்போக்கான படிகள் வடிவில் நடைபெறுகிறது என்று நாம் எப்பொழுதும் நம்புகிறோம். தாதுக்களில் தொடங்கி பின்னர் தாவரங்கள், விலங்குகள் வரை முன்னேறி இறுதியில் மனிதர்களின் உச்சக்கட்டத்தை அடைகிறது. இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு மனிதன் எப்படி ஒரு மிருகத்தை அல்லது வேறு வடிவத்தை எடுக்க முடியும்? இதற்கு மகாமுனி அகத்தியர் கூறியது என்னவென்றால், பரிணாமத்தில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று கரிம பரிணாமம், அதாவது ஆர்கானிக் எவல்யூஷன். மற்றொன்று ஆன்மீக பரிணாமம். முதல் வகையில் பஞ்சபூதங்கள் அல்லது தனிமங்கள் பல்வேறு சேர்க்கைகளாக மாற்றப்பட்டு பொருளை உருவாக்குகின்றன. இதை பிருத்திவி, ஜல, வாயு, உங்கள் நவீன மொழியில் திடத்திரவ மற்றும் வாயு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பொருட்கள் ஈர்ப்பு மற்றும் விரட்டல் போன்ற பல்வேறு வகையான ஆற்றல்களை உருவாக்குகின்றன. இருப்பினும் அவர்களுக்கு உயிர் இல்லை. அதில் உள்ள ஆற்றல் கூட்டு ஆற்றல். அவை உயிரினங்களாக உருவாகும் போது அதை ஜீவா அல்லது ஆத்மா என்று அழைக்கப்படும் மற்றொரு திறனை உருவாக்குகின்றன. இந்த வாழ்க்கை இங்கிருந்து வருகிறது. இங்கே வாழ்க்கை என்பது ஆத்மாவின் வெளிப்பாடு. எனவே ஒவ்வொரு உயிரணுவிற்கும் அதன் சொந்த ஆத்மா உள்ளது. மனிதர்களை போன்ற சிக்கலான விலங்குகளில் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் உள்ளன. ஒவ்வொரு உயிரணுவையும் பிரிக்கும் பொழுது அது உயிருடன் இருக்கும். ஒவ்வொரு உயிரணுவிற்கும் உயிர் அழகு இருப்பதை இது காட்டுகிறது. எனவே ஒரு நபர் இறந்தால் லட்சக்கணக்கான சிறிய உயிர் அலகுகள் இழக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மனித உடலில் இருந்து உயிர் என்ற பெரிய அலகுகள் அகற்றப்படுகின்றன. உயிரற்ற கரிம பொருட்களில் இருந்து உயிரினங்கள் உருவானதாக அறிவியல் விளக்குகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒவ்வொரு பொருளும் அல்லது தனிமமும், ஒவ்வொரு உயிரினமும் பல கூறுகளின் கலவையால் ஆனது. இந்த கூறுகள் ஆற்றல், மனம், உணர்வு, உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் ஆத்மா. கனிமமானது ஷரீரா என்ற வடிவத்தை கொண்டுள்ளது. கனிமங்களுக்கு ஆற்றல் உண்டு, ஆனால் அவைகளுக்கு ஆத்மா இல்லை. கனிமத்தில் ஆத்மா இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது ஆழ்ந்த தூக்க நிலையில் உள்ளது. உதாரணமாக பிரமிடுகளில் ஷரீரா உள்ளது. அதாவது பிரமிட் பார்த்துருப்போம்ல, அது ஒரு பிரமிடுக்கு மனம் இல்லை, ஆனால் வியக்கத்தக்க வகையில் அதற்கு நனவு உள்ளது. இதன் காரணமாக ஒரு நபர் தனது உணர்வுக்கு முறையீடு செய்து விஷயங்களை பெறுவது சாத்தியமாகும். ஒரு தாவரம் பொருள் மற்றும் ஆற்றலால் ஆன ஒரு வடிவத்தை கொண்டுள்ளது. உணர்ச்சிகள் அதற்கும் உண்டு, ஆனால் அறிவாற்றல் திறன்கள் இல்லை. விலங்குகள் பொருள் மற்றும் ஆற்றலால் ஆன உடல்களை கொண்டுள்ளது. அவை மனதையும் உணர்வுகளையும் கொண்டுள்ளன, ஆனால் அவை நனவை கொண்டிருக்கவில்லை. இந்த திறமை மனிதர்களில் மட்டுமே உள்ளது. இதன் விளைவாக கரிம பரிணாமம் உடல் மற்றும் அறிவாற்றல் அம்சங்களில் அதிகரித்த சிக்கலான தன்மையை நோக்கி படிப்படியாக முன்னேறுகிறது. ஒரு தாவரம் தியானம் செய்து உன்னதத்தை அடையும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் உண்மையை புரிந்து கொள்ளும் முறைகளை புரிந்து கொள்வதற்கான சொந்த உணர்வு அதற்கு இல்லை. அடுத்த பரிணாமம் ஆன்மீக பரிணாமம் ஆகும். இதற்கு கால வரம்பு
எதுவும் இல்லை. கடந்த காலத்தின் திரட்டப்பட்ட எதிர்மறை அல்லது நேர்மறையான கர்மங்களை பொறுத்து பரிணாமம் அல்லது பல ஆயிரக்கணக்கான மறுபிறவைகளை உள்ளடக்கியதாகவோ இருக்கலாம். பிரகலாதா போன்ற மிகவும் மேம்பட்ட அவதாரங்கள் உள்ளன. அவர்கள் மற்றொரு ஜன்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. சில அதிர்ச்சிகளின் காரணமாக ஞானம் பெறும் நபர்களும் உள்ளனர். இது புத்தருக்கு நடந்தது போலவே திடீரென்று இருக்கலாம். மற்றவர்கள் தங்கள் நல்ல செயல்களை அதிகரிக்க வேண்டும், மேலும் படிப்படியாக அதே நேரத்தில் கெட்ட கர்மங்களிலிருந்து விடுபட வேண்டும். நல்ல கர்மா அல்லது நல்ல ஞானத்தின் மூலம் ஒருவர் ரட்சிப்பை அடைய முடியும். இதைதான் நீங்கள் பகவத்கீதையில் காண்கிறீர்கள். கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா போன்ற பல்வேறு பாதைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் பரபிரம்மத்தில் சேரலாம் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். இதற்கு அப்புறம் அனுராதா மேம் கொஷின் கேட்குறாங்க. பரபிரம்மனுடன் சேரும் ஒரு ஆத்மா மீண்டும் ஒவ்வொரு சுழற்சியை கடக்க வெளியேற்றப்படுவது சாத்தியமா? இதற்கு மகாமுனி அகத்தியர் கூறியது, சூரியன் ஒளியை தருகிறது. உங்கள் வீட்டில் மெழுகுவர்த்திகள் உள்ளன. மெழுகுவர்த்தியில் இருந்து வரும் ஒளி எங்கே செல்கிறது? இந்த கேள்வியை நீங்கள் பரிசீலிக்கலாம். புள்ளி விவரங்களை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பரபிரம்மருக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. அவர் இடம், நேரம், வேகம், அளவு அல்லது எடை ஆகியவற்றின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர். நமஸ்காரம். இதிலேருந்து நம்ம மக்கள் தொகை ஏன் அதிகரிக்குது, அதில் ஆன்மாக்கள் மோட்சம் பெற்றார்களா அப்படின்றத நம்ம பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு தலைப்பு மூலமாக சந்திக்கலாம். இன்றைய நாள் இனிய நாள்.